ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ரயில்வேயோட அந்த குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப அந்த ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த ஜாப் அப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த ஜாபுக்கு கொடுக்கலாம், உமன்ஸுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாமா போட்டிருக்கக்கூடாதா, எந்த ஜாபுக்கெலாம் போட்டிருந்தாலும் சூட்டபுள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் அந்த ஜாப் ப்ரிஃபரன்ஸ் எல்லா ஜாப் பற்றியுமே பார்க்க போகிறோம். ஒரு 14 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த 14 வகையான போஸ்டிங்க்குமே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அந்த ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஏன்னா நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இல்லைனா அந்த ஜாப் ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்கன்றனால அந்த ஜாப் கிடைக்காம போயிடும். அதனால் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்து கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் கேண்டிடேட்டா ஃபீமேல் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கை பார்த்து கொடுக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா சேலரி, அந்த ப்ரொமோஷன்ஸ் இதை பார்த்தெல்லாம் கொடுக்கலாம், அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதை பார்த்தெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா சேலரிலாம் பார்த்திங்கன்னா எல்லா ஜாபுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஒரு சில போஸ்டிங்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வரும். அதாவது ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்காக இருக்குது, 3 ஷிஃப்ட்டாக ஒர்க்கு போகுது, அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எமர்ஜென்சி டைமில் வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஓவர் டைம் பார்க்குறப்ப அதற்கான அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு சில போஸ்டிங்க்கு தான் இருக்கும். அதுவும் சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் ஓவர் டைம் அந்த சேலரிலாம் வந்துடாது. மெயினாக உங்களுக்கு அந்த கிரேட் பே லெவல் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த 35,000 வரைக்கும் அந்த ஒர்க்கிங் ஜோனை பொறுத்த வரைக்கும் கிடைக்குமே தவிர அதுக்கு மேலே அலவன்ஸ்ன்றது கொஞ்சம் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் சேலரியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாபுக்குமே ப்ரொமோஷன் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வைப்பாங்க, உள்ளேயே எக்ஸாம் வைப்பாங்க ப்ரொமோஷனுக்கு. அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் அந்த எக்ஸாமில் இந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்காது. இப்போ நீங்கள் எழுதுறதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க தான் போகுது. அதனால் ப்ரொமோஷன் பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒர்க்கிங் டைம், சில போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி டைமில் 24 ஹவர்ஸில் எப்போனாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா போஸ்டிங் வந்து அந்த ஜென்ரல் ஒர்க்கிங் டைம் தான். அதாவது மார்னிங் 9 to ஈவினிங் 6 அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் டியூட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் மெயினாக பார்க்க வேணாம். மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்கா, அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாதது எந்தெந்த ஜாபுக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும். அடுத்து உங்களுக்கு எங்கே சூட்டபுளாக இருக்கும், தமிழ்நாட்டில் எங்கேனாலும் ஓகேயா, இல்லை லோக்கலில் இருக்கிற மாதிரி இருந்தால் இருக்கணுமா, இல்லைன்னா ஒரு சில ஜாப் பார்த்திங்கன்னா அந்த ஐசிஎஃப், அந்த லோக்கோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் ஷாப்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். அங்கெல்லாம் ஒர்க் பண்ண உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ அந்த 14 போஸ்டிங்குமே ஒன்று ஒன்றா லைனாக பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலில் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து 5ஆம் தேதியிலேருந்து டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 3/2/2025 இன்றைக்கி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். 5ஆம் தேதி வரைக்குமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா சொல்லியிருக்கிறோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது மேக்ஸோட ஒரு 22 டாபிக் படிக்கணும், அதற்கான வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ரீசனிங்கோட ஒரு 28+ டாப்பிக்கோட வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் வந்து தமிழ்லே, ஏன்னா பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணி தமிழ்லேயே மேக் பண்ணியிருக்கோம். அதோட புக்ஸ் எல்லாமே அந்த அரசியலமைப்பு, வரலாறு, பொருளாதாரம், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட எல்லா டாப்பிக்குமான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 100+ டாப்பிக்கான PDF, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சில டாபிக்ஸ்க்கான ஷார்ட்கட் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஏப்ரல் 2024 அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர், அதாவது லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் PDFமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். இது எல்லாமே இந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். பேட்ச் வந்து 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதில் எந்த விதமான டிலேவும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா சிலபஸை சீக்கிரமாக கவர் பண்ணிட முடியும். டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ், வீடியோஸ், மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டி பேட்சில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். இந்த ஸ்டடி பிளான் பற்றி இந்த PDFல ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதோட எக்ஸ்பிளைன் பண்ணி கூட இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் இந்த PDFல இருக்கும். அந்த ஸ்டடி பிளான், இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்க எல்லாருமே எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட சிலபஸ்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே இந்த PDFல கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த PDF லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். ஒரு 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இந்த குரூப் டிக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட் அந்த 14 வகையான போஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாயின்ட்மெண்ட் போஸ்டிங்கு மட்டும்தான் A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க. அதாவது A2க்குனாக்கா நீங்கள் ஸ்பெக் போட்டிருக்கக்கூடாது. இந்த ஒரு போஸ்டிங்கு மட்டும் தான் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே அலௌடட் தான். ஆனால் இந்த அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின் அப்படின்னு சொல்லி A3ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாம், ஆனால் போட்டிருந்தாலும் 6/9 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்வை வந்து 6/9 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த A2க்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடியே போட்டிருக்காமல் இந்த 6/9 இருக்கணும். ஆனால் மற்ற இந்த B1லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்ணாடி போட்டிருந்து 6/9 இருந்தால் போதும். C1லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் பவர் வந்து அந்த 12/18 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு இருந்தாலே போதும். இந்த C1க்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நிறையா போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த B1 C1 தான் இருக்கும். அதனால் நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த அப்பாயின்ட்மெண்ட் போஸ்டிங்க்கு மட்டும்தான் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் A2 அந்த லெவலில் பார்வைத்திறன் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அப்பாயின்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும். ஏன்னா அப்பாயின்ட்மெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸும் அதிகமாக கிடைக்கும், சேலரியும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அலவன்ஸ் எல்லாமே அதிகமாக கிடைக்கும் அப்பாயின்ட்மெண்ட் போஸ்டிங்க்கு. அதனால் அதுக்கு தான் அதிகமாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உண்டு. மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் கண்ணாடி போட்டுக்கலாம். இந்த ட்ராக் மிஷினுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா A3 லெவல் கண்ணாடி போட்டிருந்தாலும் பார்வை அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாத்துக்குமே கண்ணாடி போட்டிருக்கலாம். ஓகேவா? இது வந்து அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு. அடுத்து ஒரு போஸ்டிங்காக பார்க்குறப்ப அந்த உமன்ஸ்க்கு எது சூட்டபுளாக இருக்கும், எது மென்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டில் அந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் தனியாக, டெலிகம்யூனிகேஷன் தனியாக அப்படின்னு சொல்லி உண்டு. 2 விதமான டிபார்ட்மெண்ட் மாதிரி உண்டு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து ப்ரொடக்ஷன் யூனிட்லையா, இல்லை சிக்னல்ஸ்லையா, இல்லை ஒர்க் ஷாப்லையா அப்படின்னு சொல்லி 3 விதமான கேட்டகரி உண்டு. சிக்னலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா B1 லெவலுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதுவே ப்ரொடக்ஷன் யூனிட் ஒர்க் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா C1 இருந்தால் போதும். அதாவது அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் ஒர்க் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி தான், ஜென்ரல் டியூட்டி மாதிரி தான் இருக்கும். 9 to 6 அப்படின்ற மாதிரியான ஒர்க் ஜாப் தான் இருக்கும். ஆனால் இந்த சிக்னல்ஸில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் டியூட்டி இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சியில் இந்த ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் சிக்னல்லாம் இருக்கும்ல, அதில் ஏதாவது ஒர்க் ஆகலைனாக்கா அதெல்லாம் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ராக்கில் அந்த சிக்னல் ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஒயர் கேபிள்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் ரொட்டேஷனாக ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி கூட இருக்கும். எமர்ஜென்சி டியூட்டிலாம் இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி எமர்ஜென்சி டியூட்டி அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராலாம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான அலவன்ஸ் கிடைக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேருமே ஒர்க் பண்ணலாம். ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்லாம் கரெக்டாக நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லீவ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா போஸ்டிங்க்குமே அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கிற எல்லா நாளுமே லீவாக தான் இருக்கும் மேக்ஸிமம் போஸ்டிங்க்கு. ஒரு சில எமர்ஜென்சி ஒர்க் இருக்கிற போஸ்டிங்க்கு மட்டும்தான் அந்த லீவ் நாள்லேயும் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லீவ் கொடுத்துருவாங்க. எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் மேக்ஸிமம் லீவ் கிடைக்காது. மற்றபடி இந்த ஜாபுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டும் கட்டாயமாக அப்ளை பண்ணலாம். ப்ரொமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 இயர்ஸுக்கு ஒரு தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மேலே ஜாபுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த குரூப் டி லெவல் போஸ்டிங்லேருந்து டெக்னீஷியனாக மாறுவீங்க. டெக்னீஷியன்லேருந்து ஃபைனலாக அந்த JE SE கேட்டகரி லெவலுக்கு வரைக்கும் ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஷாப்பில் தான் டியூட்டி இருக்க போகுது. அந்த மேக்கிங், அந்த ஃபேப்ரிகேஷன், அந்த மாதிரியான ஒர்க்கிங் எல்லாமே அதுலேயும் நீங்கள் அசிஸ்டன்ட் ஒர்க் தான். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே இருக்கிற இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன் அவங்களுக்கு கீழே அவங்க சொல்கிற கைடன்ஸ் படி அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணுறது அந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். அதுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் அந்த ஃபிட்டர், வெல்டர் அந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி, கைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஒர்க் ஷாப் ஜாப்லேயும் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். என்ன கொஞ்சம் வெயிட்லாம் கூட தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அந்த வெயிட் வந்து 35 kg, உமன்ஸுக்கு வந்து 20 kg தூக்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஒர்க்கெல்லாம் இருக்காது. ப்ரொடக்ஷன் அப்படின்றப்போ கொஞ்சம் கேஷுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எமர்ஜென்சியாக அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே பிரிட்ஜஸ், அந்த மேம்பாலங்கள் அந்த மாதிரி இடத்துல அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். சப்போஸ் அதில் எதுவும் ப்ராப்ளம் ஆகலைனாலும் சரி அந்த மெயின்டெனன்ஸ் அப்பப்போ பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்க்குற இடத்துல அப்பப்போ ஒர்க் இருக்கும். சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி ஆகுது அப்படின்னாக்கா 24/7 இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டியூட்டியாக தான் இருக்கும். அதாவது டே ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் அந்த 24 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதற்கான அலவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. டீம் ஒர்க்காக தான் இருக்கும், தனியாலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து B1 லெவல் கேட்குறாங்க. ஓகேவா? B1 லெவல்னால் நீங்கள் ஸ்பெக் போட்டிருக்கலாம். ஆனால் PWD கேண்டிடேட்லாம் அலோடு கிடையாது, நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். PWD கேண்டிடேட்டுக்கு இதில் ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒர்க் வலுவாக தான் இருக்கும். இந்த மாதிரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட் இதெல்லாம் கொஞ்சம் கடைசி ப்ரிஃபரன்ஸாகவே
கொடுக்கலாம். ஓகேவா? சேலரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான். சேலரி எல்லாமே அந்த 35,000 வரைக்கும் வரும். அலவன்ஸ் எல்லாமே அதிகமாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி போஸ்டிங்கில் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வழக்கமாக இருக்கிற மாதிரி தான். ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸு எக்ஸாம் எழுதி நீங்கள் ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். டைட் ஒர்க்காக இருக்காதே தவிர ஃபீமேல் கேண்டிடேட் இதை ஒரு கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. மேல் கேண்டிடேட் கூட இதை நீங்கள் முன்னாடியே கொடுத்துக்கலாம். ஆனால் லோக்கல்லேயே கூட ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் ஊரில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உண்டு. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், இது வந்து அந்த ட்ரெயின் பெட்டியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அந்தந்த ஜங்ஷன்ஸில் வந்து நிற்கும். அடுத்து அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளே அதை எல்லாத்தையுமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டியூட்டியாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயினோட அந்த கூட்ஸாக இருக்கட்டும், பேசஞ்சர் ட்ரெயினாக இருக்கட்டும், அதோட வீலு, சஸ்பென்ஷனு, அந்த ஜாயிண்டிங்கு அது எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏதாவது சவுண்டு ஏதாவது வருதா, அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலர் டியூட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஏதாவது ப்ராப்ளத்தோடு வருதுனாக்கா அந்த எமர்ஜென்சி டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் அந்த முக்கியமான ஜங்ஷன்ஸில் இதோட ஒர்க்காக இருக்கும். சரியா? சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸில் இருக்காது, ஜங்ஷன்ஸில் இதோட ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் சின்ன ஸ்டேஷனில் நிற்கிதுனாக்கா ஜங்ஷன்லேருந்து நீங்கள் போய் ட்ராவல் பண்ணி அதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட் இதையும் ஒரு கடைசி ஆப்ஷனாக கூட வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் டைம்லாம் அந்த ஜென்ரல் டியூட்டியாக தான் இருக்கும். மற்றபடி சேலரி அலவன்ஸ் எல்லாமே மற்ற போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி தான். சரியா? இதுக்கு பார்த்தீங்கன்னா B1 லெவல் கேட்குறாங்க. ஸ்பெக்ட் போட்டிருக்கலாம், ஆனால் 6/9 இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ செட்டில், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டீசல் எலக்ட்ரிக்கல்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டீசல் ட்ரெயினும் உண்டு, எலக்ட்ரிக்கல் ட்ரெயினும் உண்டு. இப்போலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த லோகோ செட்னா என்னென்னா அந்த என்ஜின் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ட்ரெயினோட முன்னாடி இருக்கிற என்ஜினை தான் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, லோகோமோட்டிவ். ஓகேவா? அந்த என்ஜின் மெயின்டெனன்ஸ், அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பின்னு சொல்லி தனியாக போஸ்டிங் எடுக்கிறாங்களா அந்த என்ஜின் டிரைவருக்கு, அந்த மாதிரி அந்த என்ஜின் மெயின்டெனன்ஸ் அதுக்குன்னு வந்து தனியாக ஒர்க் ஷாப் உண்டு. சரியா? அந்த ஒர்க் ஷாப் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி 2 இடத்துல இருக்குது. அந்த மாதிரி லோக்கல்லேயே ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, சென்னை, திருச்சியில் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க் ஷாப்ஸில் தான் டியூட்டி அப்படின்றப்ப ஜென்ரல் டியூட்டி தான் இருக்கும். ஓகேவா? மார்னிங் 9 to ஈவினிங் 6 அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரல் டியூட்டி டைமில் தான் இருக்கும். சப்போஸ் இடையில எங்கேயாவது என்ஜின் நிற்குது அப்படின்ற மாதிரி நின்னால் மட்டும் எமர்ஜென்சியாக போய் நீங்கள் அதை ரிப்பேர் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற டீசல் வண்டியாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், அந்த ஒயர்ஸு அதை பற்றி எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸில் தான் டியூட்டி அப்படின்றப்ப உமன்ஸுக்கும் கொஞ்சம் சூட்டபுளாக தான் இருக்கும். டீம் ஒர்க்காக தான் இருக்கும் அப்படின்றனால உமன்ஸுக்கும் சூட்டபுளாக தான் இருக்கும். சப்போஸ் எமர்ஜென்சியாக ட்ராவல் பண்ணுற இடத்துக்கு அந்த மாதிரி ஒர்க்குக்கு மட்டும் மேல் கேண்டிடேட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு எப்படியும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள தான் ஒர்க் பண்ண சொல்ல போகிறாங்க. அதனால் இதுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம், மேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சேலரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதே லெவல் தான். அலவன்ஸ் இந்த ட்ராவல் பண்ணுறீங்க, ஓவர் டியூட்டி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கிடைக்கும். மற்றபடி ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற போஸ்டிங் மாதிரி தான். 3 to 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீசல் ஷெட்டில் நடக்கிறது இந்த 2 போஸ்டிங்குமே. ஓகேவா? அந்த ஷெட்டில் லோகோ ஷெட்டில் நடக்கிற ஒர்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கலில், இதில் பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டாக உண்டு. ஜென்ரல் சர்வீஸ் உண்டு, ப்ரொடக்ஷன் யூனிட்லேயும் உண்டு, ஒர்க் ஷாப்ஸ்லேயும் உண்டு. ஓகேவா? ஒர்க் ஷாப்ஸு, ப்ரொடக்ஷன் யூனிட்னாக்கா ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்டேபிளாக ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ராக்கில் அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் போகிற எந்த இடத்துலையாக இருந்தாலும் சரி, ஏன்னா மேலே அந்த பவர் லைன் போகும், ட்ரெயின் அதில் தான் ஓடுற மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் எல்லாமே. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி அது எல்லாமே லைன் எல்லாத்துலேயுமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் செக் பண்ணுறதுக்குனே ஒரு என்ஜின் போகிற மாதிரி இருக்கும், OHC அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்ஜினில் போயிட்டு எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராவலாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹெவி ஒர்க்காகவே இருக்கிற மாதிரி இருக்குன்றனால மேல் கேண்டிடேட் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பட் அந்த ஒர்க் ஷாப்ஸு, ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க்காகவே இருக்கும். நீங்கள் சப்போஸ் அதே டிபார்ட்மெண்ட் அந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாகவே ஹையர் டிகிரிலாம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் அதிகமாகவே கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன், அதாவது JEE லெவலுக்கு கூட போகலாம். JEEக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங்லாம் இந்த எலக்ட்ரிக்கலே முடிச்சிருக்கீங்கன்னாக்கா அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாகவே இருக்கும். ஓகேவா? ஆனால் மேல் கேண்டிடேட்டுக்கு இது கொஞ்சம் சூட்டபுளாக அதிகமாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். ஃபீமேல் கேண்டிடேட் இதை கொஞ்சம் கடைசி ப்ரிஃபரன்ஸாகவே வச்சுக்கோங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா C1 லெவல் தான் கேட்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாம். சரியா? PWD கேண்டிடேட்டும் அதில் ஒரு சில கேட்டகரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த ஜாப் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே கிடைக்கும், சேலரியுமே ஃபிக்ஸடாக இருக்கும், எமர்ஜென்சி டியூட்டி இருந்தாக்கா அலவன்ஸும் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிவேனாக்கா பர்மனெண்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராக்கில் தான் இதுவும் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ட்ராக் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. அதுக்கு வந்து ட்ராக் மெயின்டெனர் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டிங் 14வது இன்னொன்னே கொடுத்துருக்காங்க. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதுவும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேவா? ஆனால் இது எப்படின்னாக்கா அந்த பர்மனெண்ட் வே அந்த ட்ராக்லேயே பார்த்திங்கன்னா
அந்த ட்ராக்கு ஃபிட் பண்ணுறது இல்லாமல் மற்றது எல்லாமே அதுக்கு அக்சசரிஸாக இருக்கும் தெரியுமா. அதாவது அதோட ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், அதில் வெல்டு ஜாயிண்டாக இருக்கட்டும், அந்த லிவர் சேஞ்ச் பண்ணி விடுவாங்களா ட்ராக்கை, அந்த மாதிரி இருக்கட்டும். அதில் ஏதோ ஒரு பாக்ஸ் உண்டு, அந்த பாக்ஸ் எஸ்எஸ்டி பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்எஸ்டி பாக்ஸை சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அது இல்லாமல் ஏதாவது ஜாயிண்ட் போடணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த ரயில்வே ட்ராக்கில் ஜல்லிலாம் கொட்டியிருப்பாங்க, அதோட லெவல் எல்லாமே பார்க்குறது. ஓகேவா, பேலாஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட லெவல் எல்லாமே பார்க்குறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அசிஸ்டன்ட் பிஓவோட ஒர்க்காக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்காக தான் இருக்கும், தனியாலாம் விட்டுட்டு பண்ணுற மாதிரி இருக்காது, டீம் ஒர்க்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து அந்த ட்ராக்கில் ஃபுல்லாகவே பார்க்கறதுனால ட்ராவல் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ட்ராவல் அலவன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. சப்போஸ் எமர்ஜென்சி ஒர்க், இது வந்து ஒரு லைனே ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்கனாக்கா மேக்ஸிமம் ஜென்ரல் டியூட்டியில் தான் இருக்கும். சப்போஸ் அந்த லைனில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ட்ராக் பிறண்டுருச்சு அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம் வரப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டியூட்டியாக நீங்கள் 24 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான அலவன்ஸும் கொடுத்துருவாங்க. ஓவர் டைம் அதுக்கேற்ற மாதிரியான சேலரியும் வந்துடும். மேக்ஸிமம் ஃபேப்ரிகேட்டே பண்ணுற டைமாக இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து ஜென்ரல் டியூட்டியாக தான் இருக்கும். சேலரி எல்லாமே லெவல் வந்து அந்த 35,000 வரைக்கும் தான் இருக்கும். லீவு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸில் லீவு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். குவார்ட்டர்ஸ் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ரொமோஷன்ஸும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாகவே வரும். ஒரு 3 to 5 years இல்லாமல் ஒரு 2 to 3 years கூட ஒரு ப்ரொமோஷன்ஸாக உங்களுக்கு கிடைக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கனாக்கா பிடபிள்யூ கேண்டிடேட் அலோடு கிடையாது. இது வந்து அந்த ட்ராக்லேயே ஒர்க் பண்ணுறதுனால மேக்ஸிமம் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க்லாம் அதிகமாக இருக்குன்றனால பிடபிள்யூ கேண்டிடேட் இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் B1 லெவல் தான் கேட்குறாங்க. நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாம், பட் 6/9 இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த கலர் விஷன் டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா, அதனால் இந்த ஜாபுக்கு வந்து மேல் கேண்டிடேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், ஃபீமேல் கேண்டிடேட் இதை ஒரு கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் TL அண்ட் AC. ஓகேவா, இதில் வந்து ஒர்க் ஷாப் தனியாக உண்டு. இரண்டுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் தான். ஓகேவா, ஒர்க் ஷாப்லேயும் இருக்கும், அது ஜென்ரலாக அந்த ஜங்ஷன்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ஒரு அந்த ட்ரெயினில் இருக்கிற டிஎல்னாலே என்னன்னாக்கா அந்த லைட்டிங் தான். ஓகேவா, ட்ரெயின் லைட்டிங், ஏசினாக்கா ஏர் கண்டிஷனிங், அதில் இருக்கிற ஃபேனு, ஸ்விட்சு, அந்த பேட்ரி, அந்த ஸ்விட்ச் போர்டு, இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் இருக்காது. ஏதாவது ஜங்ஷன்ஸில் அப்படி இல்லைனா ஒர்க் ஷாப்ஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில். ஓகேவா, ஏன்னா லைனில் இருக்கிற எலக்ட்ரிக்கல்லாம் அவங்க தனியாக ட்ராக் மெயின்டெனன்ஸ், அந்த சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் பார்த்துருவாங்க. இது வந்து ஜென்ரலாக அந்த ட்ரெயின் வந்து நிற்கிற இடம் அந்த மாதிரி இடத்துல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜங்ஷன்ஸு அப்படி இல்லைனா ஒர்க் ஷாப்ஸ் தான். இது வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்றனால சின்ன சின்ன ஒர்க்காக தான், அந்த ஒயரிங் அந்த மாதிரி தான் இருக்குன்றனால இது வந்து உமன்ஸ் கேண்டிடேட்டுமே கட்டாயமாக பார்க்கலாம். ஓகேவா, உமன்ஸ் கேண்டிடேட்டுக்குமே சேஃபாக தான் இருக்கும். நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கனாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த ஜாப் கூட கொடுக்கலாம். ஓகேவா, ஜென்ரல் டியூட்டி தான் இருக்கும், ஆனால் எப்போவுமே ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இதில் நிறையா இருக்கும். அதனால் டெய்லி ஒர்க் பண்ணுற டைம் வந்து அதிகமாக இருந்தாலும் ஆனால் ஜென்ரல் டைமில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸடான சேலரியாக தான் இருக்கும். இதில் வந்து அலவன்ஸ்லாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ப்ரொமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 to 5 years ஒன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கெலாம் அதிகமாக ட்ரைனிங்கும் தேவையில்லை. போய் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே இதை தான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூட நின்று கைட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒர்க்காக தான் இருக்கும். அதனால் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும். பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே கட்டாயமாக பண்ணலாம். இதுக்கு வந்து C1 B1 லெவலுக்கு தான் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே கேட்குறாங்க. மோஸ்ட்லி இந்த ஜாப்பை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் எல்லாருக்குமே நான் கைட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின் தான் பார்க்க போகிறோம். ட்ராக் மிஷின்னா என்னன்னாக்கா அந்த ஒரு ட்ராக்லேயே ஒரு ஜேசிபி மாதிரிலாம் ஒரு மிஷின் போய் பார்த்துப்பீங்க. அதாவது அந்த ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுற மிஷின். அதாவது அதில் சைடில் அந்த ஜல்லி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுறது, அந்த ட்ராக்கை லெவல் பண்ணுறது, அதில் மேலே அந்த பாலிஷாக இல்லைன்னா பாலிஷ் பண்ணுறது, இடையில் அந்த சிமெண்ட் கட்டை மாதிரி வச்சு பிளாக்லாம் வச்சுருப்பாங்க, அந்த பிளாக் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணுறது, அதோட அலைன்மெண்ட் எல்லாமே மாறி இருந்ததுனாக்கா அதை சைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு மிஷின்ஸ் போகும். ஒரு நிறைய மிஷின் டைப்லாம் இருக்குது. அந்த மாதிரியான மிஷின்ஸில் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷனில் தான் டியூட்டி இருக்கும், உள்ளூரில் தான் டியூட்டி இருக்கலாம் தெரியாது. அந்த மிஷினில் ஒர்க் இருக்கும், எங்கேனாலும் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு அலவன்ஸ் அதிகமாக வரும். சேலரியே கொஞ்சம் அதிகமாக 40,000க்கு மேலேயே இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மேல் கேண்டிடேட்டுக்கு தான் இது சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லுவேன். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இந்த ஜாபுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் இருந்துகிட்டே இருக்கும். டே ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் இருக்கும். நைட்லலாம் எமர்ஜென்சியாக ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்காது. ஏதாவது ஆக்சிடென்ட், அதாவது கொலாப்ஸ் ஆகிட்டு அப்படின்ற மாதிரியான நேரத்தில் மட்டும்தான் எமர்ஜென்சியாக ஒர்க் இருக்குமே தவிர மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டியூட்டியில் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்லேயே நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க அப்படின்றதுனால மற்ற ஒர்க் எல்லாமே பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேல் கேண்டிடேட்டுக்கு. இதை வந்து கடைசி ப்ரிஃபரன்ஸாக மேல் கேண்டிடேட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் கடைசி ப்ரிஃபரன்ஸாகவே வச்சுக்கோங்க. மற்ற ஜாப் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இதை வந்து கடைசி ஜாபாகவே வச்சுக்கோங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் A3 லெவல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கிளாஸ் போட்டிருக்கலாம், போட்டிருந்தாலும் 6/9 இருக்கணும். அந்த கலர் விஷன் டெஸ்ட் எல்லாமே பார்ப்பாங்க, அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபீமேல் கேண்டிடேட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜாபுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க, கடைசியாக வச்சுக்கோங்க. கிடைக்கலாம் கடைசியாக அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டிஆர்டி, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ஒர்க் தான். அந்த ஓஹெச்சில் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த இடையில அந்த எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் பண்ணுற என்ஜின் மாதிரி ஒன்று போகல, அதில் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த பவர் சப்ளையில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பண்ணதை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் டிஆர்டியோட ஒர்க்கு. அதுலேயுமே நீங்கள் அசிஸ்ட் பண்ணுறது அந்த ஒர்க்கு, அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அந்த ஜேஇ அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா டீம் ஒர்க்காக தான் இருக்கும், தனியாலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ஒர்க் அப்படின்றனால கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பற்றி கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த சின்ன சின்ன அந்த ஏசி அந்த டிஎல்ல இருக்கிற மாதிரி போன உடனே ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து B1 லெவல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டு ஒரு சிலருக்கு தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அந்த ட்ராக்லலாம் போய் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், ட்ராவல் பண்ணிலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்டேஷன்ஸில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒர்க் தான் கொடுப்பாங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு தான் மேக்ஸிமம் ட்ராவல் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரான ஜாப்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் ட்ராவல்லாம் அதிகமாக இருக்குன்றனால ஃபீமேல் கேண்டிடேட் இதையும் கொஞ்சம் கடைசி சாய்ஸாகவே வச்சுக்கோங்க. மற்றபடி சேலரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான். அலவன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறீங்க எமர்ஜென்சி டைமில், இல்லைனாக்கா ட்ராவல் பண்ணுறீங்கனாக்கா அலவன்ஸ் வரும். அப்படி இல்லைனா அந்த 35,000 தான் சேலரி எல்லாமே இருக்கும். உங்களோட ப்ரொமோஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டெக்னீஷியன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போக சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்மெண்ட் போஸ்டிங். இந்த குரூப் டிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் போஸ்டிங்னு சொல்லலாம். இதுக்கு வந்து A2 லெவல் வரைக்குமே மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு வைப்பாங்க. அதனால் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காதவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் கரெக்டாக இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் வரும். ஓகேவா? டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் வர ஒரே போஸ்டிங். அதனால் டிராஃபிக்கோட அந்த இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் பாஸ் ஆகி போகணுன்னாக்கா இந்த போஸ்டிங் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆனால் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சீனியாரிட்டின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் 1 A Bன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான சீனியாரிட்டி பிரகாரம் ப்ரொமோஷன்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக LDCE அப்படின்னு சொல்லிலாம் எக்ஸாம் வைப்பாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் வந்தப்பலாம் நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டாலே போதும். நீங்கள் அந்த எக்ஸாம்லாம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே எழுதி ஸ்டேஷன் மாஸ்டர் லெவல் வரைக்குமே ஈஸியாக போயிடலாம். ஓகேவா? அதனால் இது வந்து கொஞ்சம் உள்ளே படித்து நீங்கள் பாஸ் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரியான ஜாபுக்கு பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கில் அந்த லிவர் மெயின்டெனன்ஸ்லாம் சொன்னோம்ல, அந்த லிவரை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஜாபு, அந்த கேட்டில் ஒரு கேட்லேயும் அந்த கேட் எல்லாத்தையுமே போடுவாங்கள்ல அந்த மாதிரியான ஜாபு. அது இல்லாமல் ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வரப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கொடி காட்டுறப்ப அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வளைய மாதிரி ஒன்றுலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த லிவர் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான ஜாபுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட்மெண்ட் ஜாப் தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைமு எப்போவுமே இருக்காது. அந்த ட்ரெயின் உங்களை கிராஸ் ஆகிற டைமில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து 24 bars இருக்கும். ஆனால் மேல் கேண்டிடேட்டுக்கு அந்த 24 மணி நேரமும் டியூட்டி போடலாம். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் ஜென்ரல் டியூட்டி இருக்கும். அந்த சேஃபான ஜோனில் மட்டும் அந்த 3 ஷிஃப்ட்டுமே ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஜாப். அந்த டைமில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிராசிங் எல்லாமே உங்களை நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இன்டர்னலாக எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன்லாம் போகலாம் அப்படின்றனால இது கொஞ்சம் ரொம்ப வேல்யூபிளான ஜாப் தான். இந்த குரூப் டிலே பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் தான். மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இந்த பாயிண்ட்மெண்ட் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம். ஓகேவா? டைம் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும். கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னாக்கா அந்த டைமில் நீங்கள் படித்து அதுக்கு மேலே கூட நீங்கள் போய்கிட்டே இருக்க முடியும். சரியா? சேலரிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரியான ஷிஃப்ட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரியான ஆட்கள்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி கூட நிறைய இடத்துல இருக்கும். டீம் ஒர்க்கெல்லாம் இதில் இருக்காது. பாயிண்ட்மெண்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனர் 4 இதுக்குமே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்லாம் அலோடு கிடையாது. அந்த வேலை தான், அந்த பர்மனெண்ட் வே, அந்த ட்ராக்கோட மெயின்டைன் பண்ணுறது, அந்த தண்டவாளம் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணுறது அந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் தான் கொடுத்துருப்பாங்க. கான்ட்ராக்டில் விட்டுருவாங்க, அந்த ஸ்டாஃப் தான் பண்ணுவாங்கனாலும் அதை எல்லாத்தையுமே அசிஸ்ட் பண்ணுறது, அதுக்கு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் மெயின்டெனர் கிட்ட தான் இருக்கும். இது வந்து ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்காது, அந்த ட்ராக்லேயே இருக்குன்றனால ட்ராவல் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் ஹெவியான ஒர்க்காகவே இருக்கும், ஒர்க்கிங் டைமும் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் சூட்டபிள் ஆகும். ஃபீமேல் கேண்டிடேட் இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ்லாம் கொடுக்க வேணாம். சப்போஸ் ஸ்டேஷன்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த கண்ட்ரோல் ரூம்ஸு, அந்த பேனல்ஸு, அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குனாக்கா அது வந்து ஃபீமேல் கேண்டிடேட் ஒர்க் பண்ணலாம். கடைசி ஆப்ஷனாக ஃபீமேல் கேண்டிடேட் வச்சுக்கோங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு வேணால் இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ்லாம் சூட்டபிளாக இருக்கும். சேலரிலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்லாம் நிறையவே வரும். ப்ரொமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக 2 to 3 இயர்ஸில் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் போயிட்டே இருக்கும். சரியா? இது எல்லாமே அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வருது. இந்த 14 விதமான போஸ்டிங்குமே இப்போ பார்த்துட்டோம். இதில் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா என்னென்ன போஸ்டிங் கொடுக்கலாம். அந்த ஸ்பெக்ஸ் வந்து எதுலேயுமே ப்ராப்ளம் இல்லை. அந்த பாயிண்ட் வேணே தவிர மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாம். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கனாக்கா இந்த டிஎல் அண்ட் ஏசி அந்த 2 இதுவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஷாப்ஸ் கூட கொடுக்கலாம். ஒர்க் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேபிளாக அந்த ஒர்க் ஷாப்பில் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்றனால ஒர்க் ஷாப்ஸ் கொடுக்கலாம். சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கொடுக்கலாம். அதாவது அந்த பேனல்ஸில் ஒர்க் இருக்கிற மாதிரி, ஸ்டேஷனில் ஒர்க் இருக்கிற மாதிரியான டியூட்டிக்குனாக்கா ஃபீமேல் கேண்டிடேட்டும் இந்த ஜாப் கொடுக்கலாம். அந்த கரேஜ் அண்ட் வேகனில் கொடுக்கலாம். அதை விட்டு அந்த லோகோ செட்டோட எலக்ட்ரிக்கலில் கொடுக்கலாம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. மேல் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன், சேலரி, அது ஃபேக்டர் எல்லாத்தையுமே பார்க்குறீங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜாப் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு எல்லாமே சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் மேலே படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான டைம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை இதிலே ப்ரொமோஷன் ஆகி போக போகிறேன், அதிக டைம் ஒர்க் பண்ணால் இதிலே அதிக சேலரி வரும், அதுக்கு மேலாம் ட்ரை பண்ண போகிறதில்ல அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறப்ப இந்த இடத்துல இருக்கும். இந்த ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல அந்த போஸ்டிங் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட குரூப் டி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டடி பிளான் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.